எல்லோருக்கும் வணக்கம். நாம போன வீடியோவில் வேற்றுமை உறுப்புகளோட கடைசி பாகத்தில் என்னென்ன வார்த்தைகள் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வார்த்தைகள் எப்படி வாக்கியங்களில் இடம்பெறுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? அதில் முதல் வார்த்தையானது மே. மே அப்படின்னா இல் உள்ளே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் முதல் வாக்கியம் வந்து கம்ரே மே கொயி நெய்யே. கம்ரே மே கொயி நெய்யே. அறையில் யாரும் இல்லை. கம்ரே அப்படின்னா அறையில், இல்லாட்டினா அறைகளில். அறையில் கம்ரே கம்ரே மே அறையில். கொயி நெய்யே யாரும் இல்லை. கொயி அப்படின்னா யாரும், நெய்யே அப்படின்னா இல்லை. இப்போ இல்லாட்டினா அறைக்குள்ளே யாரும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அறைக்குள்ளே யாருமே இல்லை அப்படின்னு கூட இந்த வார்த்தையை சொல்லலாம். ஸோ கம்ரேமே கொய் நெய்யே, அறையில் யாரும் இல்லை. இந்த மேங்கிற வார்த்தையை வந்து வேற வேற வார்த்தைகளை போட்டு பாருங்க. பைக் மே கொய் நெய்யே, घर में कोई नहीं है, டிவி மே கொய் நெய்யே. டிவியில் எதுவும் இல்லை, வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு பாருங்கள். இந்த மேங்கிற வார்த்தை கண்டிப்பாக வரணும் நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகளில், வரி வாக்கியங்களில். சரிங்களா? ரெண்டாவது வந்து புஸ்தக் மே கியா லிக்கா. புஸ்தக், புஸ்தக் மே கியா லிக்கா. புஸ்தகத்தில், புஸ்தக் மே அப்படின்னா புஸ்தகத்தில், கியா என்ன, லிக்கா அப்படின்னா எழுதி உள்ளது. புஸ்தக் மே கியா லிக்கா, புத்தகத்தில் என்ன எழுதி உள்ளது. அடுத்து ஹாத். ஹாத் மே கலம் ஹே. ஹாத் அப்படின்னா கை, ஹாத் மே அப்படின்னா கையில், கலம் அப்படின்னா பேனா, கையில் பேனா உள்ளது. ஹாத் மே கலம் ஹே, கையில் பேனா உள்ளது. பேங்க் மே பைசே நஹி ஹே. பேங்க் மே வங்கியில், பைசே ரூபாய், நஹி ஹே இல்லை, வங்கியில் ரூபாய் இல்லை. பேங்க் மே பைசே நஹி ஹே. கம்ரே மே கொய் நெய்யே, அறையில் யாரும் இல்லை. புஸ்தக் மே கியா லிக்கா, புத்தகத்தில் என்ன எழுதி உள்ளது. ஹாத் மே கலம் ஹே, கையில் பேனா உள்ளது. பேங்க் மே பைசே நஹி ஹே, வங்கியில் ரூபாய் இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி மேங்கிற வார்த்தை வர்ற மாதிரி வாக்கியங்களை நீங்கள் அமைச்சு முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மேங்கிறத எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? நன்றி.